வணக்கம். நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். ஆட்டோ இம்யூன் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. பட் ஆட்டோ இம்யூன்ற ஒரு பிரச்சனைக்கு இதுதான் காரணம் அப்படின்றதும் சயின்டிஃபிக்கா இன்னும் ப்ரூவ் பண்ணப்படல. ஸோ என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இன்னைக்கு எல்லாருமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்துல இந்த வீடியோல அத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோ இம்யூன் அப்படின்னா என்ன? நம்மளோட செல்ஸை நம்ம செல்லே நம்மளோட எதிர்ப்பு சக்தி வந்து தாக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏன் நம்மளோட செல்ஸை அது வந்து தாக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் பிரச்சனையில் வர்ற வியாதிகள் என்னென்ன இருக்கலாம்? இன்னைக்கு வர எல்லா வியாதியும் ஆர்ஏ ஃபேக்டர் அதிகமாக இருக்குது, அண்ட் சிஆர்பி இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்குது, அண்ட் சொரியாசிஸ் உடம்பெல்லாம் ஸ்கின் டிசீஸ் எங்கெங்கேயோ அரிக்குது, சொரியாசிஸ் அண்டு தலையில் ஸ்கேல்பில் வந்துட்டு அலப்பீஷியா மாதிரி பூச்சி வெட்டு அப்படின்னு சொல்கிற பிரச்சனை, ஈவன் ஜாயிண்ட் பெயின், ஈவன் தைராய்டு, இந்த மாதிரி ஏன் வருதுன்னே கண்டுபிடிக்க முடியாத நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த ஆட்டோ இம்யூன். ஸோ ஆட்டோ இம்யூன்னா என்ன? ஏன் எதிர்ப்பு சக்தி கரெக்டாக தானே இருக்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா, நம்மளோட எதிர்ப்பு சக்தி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம், அதாவது உடம்பால் டைஜஸ்ட் பண்ண முடியாதது, உடம்புல ரத்தத்தில் கலக்க முடியாத எந்த பொருளாக இருந்தாலும் அது வந்து அதை பொறுத்த வரைக்கும் கிருமி தான். ஸோ அப்போது நம்ம உடம்புல மோஸ்ட்லி இதோட பிரச்சனை இன்டைஜஷன் தான். அப்போது நம்மளுக்கு செரிக்காத உணவுகள் பெருங்குடல் அப்படியே இருந்த லீக்கி கட் மாதிரியான பிரச்சனைகள் தான் இதுக்கு காரணம். ஏன்னா அந்த லீக்கி கட்டில் வர பார்ட்டிகல்ஸ் கூட அதை பொறுத்த வரைக்கும் எதிரின்னு நினச்சி அதுக்கப்புறம் அதை எங்கே போகுதோ அந்த இடத்துல போய் அதை அடிக்கும்போது தான், இப்போ சப்போஸ் இங்கே போய் அதை வந்து அடிக்குது, அந்த செல்ஸ் இங்கே இருக்குன்னா அப்போ அது வந்து தைராய்டு கிளாண்டை அஃபெக்ட் பண்ணுது. இது ஜாயின்ஸ்க்கு நிறைய ஜாயின்ஸில் இருந்ததுன்னா ஆர்ஏ ஃபேக்டராக வருது. இது கால் பாதங்களில் கண்டக்கால்ஸ் அதெல்லாம் வருதுன்னா இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி சொரியாசிஸ் அப்படியெல்லாம் போய் பார்த்தோன்னா ரத்தத்தில் கழிவுகள் கலந்துருது, அது சிஆர்பி ரேட்டு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எங்கே போகுதோ அதை பொறுத்து அதோட பிரச்சனைகள் வீக்கங்களை உண்டு பண்ணுது, அலர்ச்சி தன்மையை உண்டு பண்ணுது. ஸோ அதுதான் ஆட்டோ இம்யூன். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இதில் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஆகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அதுக்கே தேவையான பிளட்டு, அதுக்கு தேவையான விஷயங்கள் தான் நடக்குதே தவிர்த்து நம்மளோட செரிமானத்துக்கு கரெக்டான விஷயங்கள் போகலை. ஒன்லி ராஜ உறுப்புகளுக்கு மட்டும்தான் நடக்குதே, அதுக்கு தேவையான ரத்த ஓட்டம் தான் நடக்குதே தவிர சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறதுக்கு ரத்த ஓட்டம் போகலை. ஸோ அப்போது செரிமானமும் சரியாக நடக்கலை. எப்பயுமே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்திங்கன்னா நம்ம வந்து சிம்பத்தட்டிக் மோடில் இருக்கும்போது நம்ம உடம்பு இவங்க ஃபைட் மோடில் இருக்காங்க, இந்நேரம் டைஜஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டைஜஷனை ஸ்டாப் பண்ணுது. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும், நம்ம உடம்புல நான் ஒரு சார்ட் கொடுக்குறேன், 2 நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. ஆல்வேஸ் வந்து நம்ம வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கும்போது அது கூட கனெக்ட் ஆகிருக்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள், அதில் மெயினாக டைஜஷன் இருக்கும். ஸோ அப்புறம் ஸ்டிஃப்னஸ், நெக் இருக்கும், ஒவ்வொரு ஆர்கனும் அதோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போது இந்த விஷயங்கள்லாம் இந்த ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அது சம்மந்தப்பட்ட உறுப்புகள் பாதிக்கப்படும் போது எங்கெங்கெல்லாம் கூட ஸ்டிஃப்னஸ் வர ஆரம்பிக்கும். அண்ட் அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஸ்டாப் ஆகிறது, ரொம்பவே வந்து டைஜஷனை ஸ்டாப் பண்ணுறதுனால செரிமானம் பாதிக்கப்பட்டு லீக்கி கட் மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஆட்டோ இம்யூன் கண்டிஷனுக்கு நம்ம உள்ளே போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு அறிவியல் கூற்று. அப்போது கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாலே நிறைய எல்லா டைஜஷன் எல்லா விஷயங்களும் சரியாயிரும். அண்ட் லைஃப் ஸ்டைல் ஃபுட்டோட விஷயம் கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். நிறையா அதிகமான கார்போஹைட்ரேட்டை குறைச்சே ஆகணும். ஏன்னா அதில் இருந்து தான் அதிகமாக வர்ற இன்சுலின், ஏன்னா உங்களுக்கு தேவைக்கு மேலே உங்கள் குளுக்கோஸ் இருக்கும்போது இன்சுலின் வந்துட்டே இருக்கும். அந்த இன்சுலின் ஹையாக இருக்கிற இன்சுலின் இன்ஃப்ளமேஷன் வீக்கங்கள் உண்டு பண்ணுது, அதுக்கப்புறம் அது ஆட்டோஇம்யூன் ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ அப்போ கண்டிப்பாக அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்கிற ஒரு விஷயம், அதாவது கொஞ்சமாவது ஒரு ஃபுட் எடுத்துக்கிறோன்னா நம்மலாம் என்ன பண்ணுறோம், ஒரு 8 மணி 9 மணிக்கு சாப்பிட்டா 11 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ், திருப்பி கரெக்டாக 1 மணிக்கு ஃபுட். அப்போது குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் இல்லை அட்லீஸ்ட் 3 மணி நேரமாவது
எதுவுமே அடுத்த உணவுகள் வாயில போடாம 0 கலோரி உள்ள உணவுகள் தவிர்த்து வேற எந்த உணவுகளும் 0 கலோரினா ஒரு லெமன் ஜூஸ், பிளாக் காஃபி, கிரீன் டீ இந்த மாதிரி விஷயங்கள எடுக்கலாம். கொஞ்சம் புரோட்டீன் எடுக்கலாம். வேர்க்கடலை அந்த மாதிரியான புரோட்டீன் உணவுகள் கொஞ்சம் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுக்கிறது தான் மெயின். அத விட்டுட்டு கார்போஹைட்ரேட் நெறைய அதாவது காஃபிலே பால் சேர்க்கிறது, வடை சாப்பிடுறது, ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது, ஸ்வீட் சாப்பிடுறது இது எல்லாமே கண்டிப்பா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதாவது இன்சுலின் அதிகமா சுரந்துட்டே இருக்கிற பிரச்சனையை உண்டு பண்ணி இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷனுக்குள்ள போகுது. கொஞ்சம் ஃபாரினர்ஸோட லைஃப் ஸ்டைல் பார்த்தா ஒரு மீட்டிங்கோ எதுலயே பார்த்தோன்னா அவங்க வந்து பீனட்ஸ் தான் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. பீனட்ஸ் சாப்பிட்டுட்டு பிளாக் காஃபி குடிப்பாங்க. ஆனா ஒரு சிலர் குக்கீஸ் ஆட் பண்றாங்க. பட் அது தவறுதலான பழக்கம். ஆனா அந்த நட்ஸும் அந்த பிளாக் காஃபியும் எடுக்கும்போது கண்டிப்பா உடம்புல ரொம்ப டக்குன்னு இன்சுலின் ஸ்பைக் ஆகாம அதிகமான இன்சுலினும் வராம செரிமானம் வந்து பிரச்சனை இல்லாம இருக்கு. ஸோ அதனாலையும் இந்த ஹை இன்சுலின் பிரச்சனை குறையும் போது இந்த ஆட்டோ இம்யூன் பிரச்சனை வந்து கட்டுக்குள்ள வருது. ஸோ கம்ப்ளீட்டா இது வந்து லைஃப் ஸ்டைல் தான். அண்ட் ஆஃப்டர் ஃபுட் வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஏற்கனவே செரிமான பிரச்சனையில் இருக்கிற நம்ம இன்னும் அதிகம் ஆகாமல் அந்த செரிமான பிரச்சனையை அதிகப்படுத்தாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக உணவுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிடமாவது இன்றைக்கி நிறைய சிம்பிள் எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது பண்ணும்போது இந்த இன்சுலின் தேவையில்லாமல் நீங்கள் சாப்பிட்ட உடனே அந்த உணவு உங்கள் மசில்ஸ் வந்து ஏற்றுக்கும். ஸோ இன்சுலினே வந்து சுரக்கவே அது வந்து தூண்டாது. ஏன்னா உங்கள் மசில்ஸ்குள்ளே ஆல்ரெடி அந்த செரிமானமான குளுக்கோஸ் வந்து போயிருச்சு. ஸோ இன்சுலின் தேவையே கிடையாது நீங்கள் சாப்பிட்ட உடனே மிதமான எக்ஸசைஸ் பண்ணும்போது. சரி, ஓகே, எனக்கு வந்து இப்போ ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வந்துருச்சு. இப்போ நான் இதுக்கு என்னென்ன ரெமெடிலாம் எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த ஆட்டோ இம்யூனில் RA ஃபேக்டர் அதிகமாக இருக்குன்னா ரெமட்டாய்டு ஆர்த்தடிஸ் வீடியோ நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்து அந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீங்கள் RA பிரச்சனையில் இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நான் அதில் சொல்லியிருக்கிற ரெமெடிஸ் எடுத்துக்கோங்க. அது போக ஜென்ரலாக வேறு எல்லாருமே நீங்கள் பப்பையான்னு ஒரு அருமருந்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த இலை. ஸோ அது ஆட்டோ இம்யூன் பிரச்சனைக்கு WBCயை கரெக்ட் பண்ணி RBCயையும் சரி பண்ணி இந்த மாதிரி சும்மா செல்ஸ்லாம் போட்டு தேவையில்லாமல் செல்ஸ் தானே அடிக்கிற அந்த ஒரு பிரச்சனைக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இந்த பப்பாளி இலை ரொம்ப அருமருந்தாக இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் மட்டும் ஒரே ஒரு கொத்து மட்டும் அந்த பப்பாளி இலை எடுத்து அது கூட மிளகு ஒரு 4 சேர்த்து அடித்து வடிகட்டி வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லாவே இந்த பிரச்சனை வந்து அதாவது இந்த ஆட்டோ இம்யூன் பிரச்சனை வந்து கண்ட்ரோல்குள்ளே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இப்போ உங்கள் பாடியில் இன்ஃப்ளமேஷன்ஸும் டாக்ஸின் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஆட்டோ இம்யூனா, அதாவது தேவையில்லாத கழிவுகள். ஸோ இதுக்கு நம்மளோட லிவர் வந்து நல்லா இருக்கணும், இருந்தால் தான் டாக்ஸினை வந்து வெளியேற்ற முடியும். அண்ட் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இது சம்மந்தமாக இருந்தாலும் நான் சொல்கிற பொடியை நைட்டு மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. கீழா நெல்லி 1/2 டீஸ்பூன், நிலவேம்பு பொடி 1/2 டீஸ்பூன், அஸ்வகந்தா 1/2 டீஸ்பூன், இது கூட ஒரு பிஞ்ச் கிராம்பு தூள் மட்டும் போட்டுக்கோங்க. நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிதமான சுடு தண்ணீரில் இதை ஆற்றி குடிச்சிட்டு வாங்க. ஸோ இது உங்கள் உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், உங்களோட சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் படபடப்பை குறைக்கும், தேவையான தாது உப்புக்களை இந்த அஸ்வகந்தா உங்களுக்கு கொடுக்கும். அது கூட இந்த கிராம்புங்கிறது உங்கள் உடம்புல இருக்கிற நல்ல இன்ஃபெக்ஷன்ஸ் அதை ஆற்றும், பெயின் இச்சிங் எது இருந்தாலும் அதையும் கட்டுக்குள்ளே கொண்டு வரும். இது எத்தனை நாள் இந்த பொடிகள் எடுக்கலாம்னா கண்டிப்பாக தொடர்ச்சியாக நீங்கள் 100 நாள் எடுக்கலாம் இந்த ஆட்டோ இம்யூன் பிரச்சனை இருந்தால். அதுக்கப்புறம் இதை எடுக்கவே கூடாது. நீங்கள் திருப்பி உங்களோட டாக்டர்கிட்டையோ இல்லை உங்கள் பிரச்சனை குறைஞ்சிருச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கன்சல்டேஷன் புக் பண்ணி நீங்கள் எங்ககிட்டையும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மருந்து. அண்ட் இது போக நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு தேவையான பிராணாயாமம் கற்றுக்கோங்க. அந்த வீடியோலே சொல்லியிருக்கேன். செம்பருத்தி பூ ஒரு பூ எடுத்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 500 ml தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அதில் ஒரு பிஞ்ச் மட்டும் பட்டை போடுங்க. கொஞ்சமாக வந்து 2-3 சொட்டு மட்டும் லெமன் விடுங்க. அது வந்து லெமன் வந்து டீ வடிகட்டினதுக்கு அப்புறமா. ஸோ இதை ஒரு டீயாக
ஒரு 11 மணிக்கும், சாயங்காலம் ஒரு 5 மணிக்கும் உங்க காஃபி டீய விட்டுட்டு, இந்த ஒரு ஹெர்பல் டீ அதாவது செம்பருத்தி பூ டீ வந்து குடிங்க. இதில இருக்கிற அந்த ஃப்ளாவனாய்ட்ஸ் வந்து அவ்ளோ அழகா உங்க ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்குது. அந்த ஒரு ஒரு நம்மளோட ஸ்ட்ரெஸ் வரும்போது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்க்கு நம்ம செல்ஸ்லாம் போகுது இல்லையா? அத மாத்துறதுக்குரிய ஆன்டி ஆக்சிடென்ட்டா இது வந்து செயல்படுது. ஸோ ரொம்ப பெரிய அருமருந்தாவே இந்த செம்பருத்தி டீ இருக்கு. அண்ட் கிரீன் டீயும் நீங்க மாத்தி மாத்தி குடிச்சிட்டு வரலாம். ஒரு நாள் இதுவும், ஒரு நாள் வந்து கிரீன் டீயும் நீங்க குடுக்கலாம். அண்ட் உடம்புல மெக்னீசியம் நிறைந்த உணவுகள் நெறைய சேர்த்துக்கோங்க. அது இந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து குறைக்கும். அண்ட் செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லாவே உதவி பண்ணி உங்களோட சத்துக்கள் உறிஞ்சப்படுறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். மெக்னீசியம் நெறைய விதைகள் அண்ட் கொட்டைகள்ல இருக்கு. அதாவது நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ல இருக்கு. ஸோ நீங்க அது எல்லாமே நீங்க மென்னும் சாப்பிடலாம். உங்களுக்கு அப்பப்போ வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் வந்து நீங்க நல்ல ஒரு ஸ்மூதியாவும் சேர்த்துக்கலாம். அண்ட் மெக்னீசியம் நிறைந்த உணவுகள், பச்சையம் நிறைந்த உணவுகள்ல நெறைய இருக்கு. நீங்க அதையும் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலை, புதினா இலை, அது கூட உப்பு, மிளகு போட்டு வடிகட்டுறது, இல்ல சுரைக்காய் ஜூஸ் எடுக்கிறது, வெண்பூசணி மிளகு போட்டு ஜூஸ் எடுக்கிறது, பீர்க்கங்காய், புடலங்காய 2மே அரை அரை பீர்க்கங்காய், அரை புடலங்காய் எடுத்து ஸ்மூத்தியா உப்பு, மிளகு, மஞ்சத்தூள் மட்டும் போட்டு பச்சையா தோலோட, கொட்டையோட நல்லா கழுவிட்டு, அத வடிகட்டி ஒரு நாள் ஒரு பானமா எடுக்கலாம். ஏன்னா, அதுலலாம் வந்து காய்கறி வைத்தியத்துப்படி நிணநீர் மண்டலங்களுக்கும், தசை மண்டலங்களுக்கும் வலுக்குடுக்கக்கூடிய ஒரு உணவு தான் அந்த பீர்க்கங்காய், புடலங்காய். அண்ட் லெமன் எல்லாத்துலயும் சேர்த்துக்கோங்க. விட்டமின் சி நிறைந்த உணவு தான். இஞ்சியும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ், இந்த மாதிரி பானங்கள் நீங்க வாரத்துல மாறி மாறி பச்சையம் நிறைந்த உணவுகள் எடுத்துட்டு வாங்க. மோர்ல முருங்கை இலை பொடி போட்டு உப்பு, மிளகு, மஞ்சத்தூள் போட்டு நீங்க அடிச்சும் குடிக்கலாம். ஸோ அது கால்சியம் அண்ட் மெக்னீசியம் நிறைந்த உணவு தான். ஸோ இந்த மாதிரி உங்க உடம்ப கூல் பண்ற உணவுகளும், கால்சியம் இருந்தாலும் மெக்னீசியம் குடுத்தா தான் அது சப்போர்ட் பண்ணும். ஸோ மெக்னீசியம் நிறைந்த உணவுகளும், உங்க உடம்புல இருக்கிற பழைய கழிவுகளை வெளியேற்றுற மாதிரியான அந்த பச்சையம் நிறைந்த உணவுகளையும் நீங்க தொடர்ச்சியா எடுத்துட்டு வரும்போது தான் பழைய ஹார்மோன்ஸ் வெளியேற்றப்படும், பழைய கழிவுகள் வெளியேற்றப்படும். அப்பதான் செல்கள் புதுப்பிக்கப்படும். இந்த மாதிரி தேவையில்லாத கழிவுகள் வெளியேறும்போது தான் இந்த செல்ஸ் வந்து இந்த மாதிரி தப்பா நினைச்சு அடிக்கிற பிரச்சனையும் கட்டுக்குள்ள கொண்டு வரலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்னால தான் இன்ஃப்ளமேஷன்ற பிரச்சனை வருது. அண்ட் தைராய்டு, ஏகப்பட்ட சம்மந்தப்பட்ட நான் சொன்ன எல்லா வியாதிகளுமே வருது. ஸோ நீங்கள் இந்த ஆட்டோ இம்யூன்றதுனா ஒன்றும் பெருசாக இது அதுக்கு வச்ச ஒரு தலைப்பு தான். இந்த தலைப்புக்குள்ளே தான் தோல் வியாதிகள்லேருந்து முடி ரொம்ப கொட்டுறதுலேருந்து தைராய்டுலேருந்து எல்லாமே வருது. ஸோ அப்போ வந்து இது ஆட்டோ இம்யூன்றது ஒரு வியாதி கிடையாது, இது ஒரு தலைப்புன்னு எடுத்துக்கோங்க. இதுக்குள்ள இத்தனை பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்குரிய காரணங்களை நான் சொல்லியிருக்கேன். அதற்குரிய தீர்வுகள் அப்படின்னு தனியாக நான் சொல்லலைனாலுமே, நான் ஜென்ரலாக குளோரோஃபில், மெக்னீசியம் அண்ட் அந்த பொடிகள் வந்து மருந்து. ஸோ நீங்கள் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக கன்சல்டேஷன் தெரியணுனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி என்கிட்ட கன்சல்டேஷன் கேட்டுட்டும் நீங்கள் இதை கரெக்டாக ப்ரொசீட் பண்ணி இந்த நான் சொன்ன மருந்துகள்லாம் நீங்கள் எடுக்கலாம். கண்டிப்பாக 100 நாள் தொடர்ச்சியாக இதை ஃபாலோ பண்ணும்போது இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷனை நீங்கள் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ தைராய்டு மாதிரியான லாங் டேர்ம் பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வுகள் எடுக்க வேண்டியிருக்கும். பட் சொரியாசிஸ், சின்ன சின்ன இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் நீங்கள் கண்டிப்பாகவே கட்டுக்குள்ளே உங்களால் கொண்டு வர முடியும். இது தவிர்த்து ரொம்ப தீவிரமான பிரச்சனையில் இருந்தால் இந்த ரெமெடிஸோட கண்டிப்பாக உங்கள் மருத்துவரையும் அணுகி கரெக்டான மருந்துகளையும் சேர்த்து எடுக்கும்போது ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். இதுக்கு பெருசாக பயந்து ஐயோ எனக்கு ஆட்டோ இம்யூன்னு சொல்லிட்டாங்க, அது ஒரு லேபிள், ஐயோ எனக்கு இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற பயத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 195 பேருக்கு இந்த கண்டிஷன் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.